வளைகுடா அதாவது மத்திய கிழக்கு பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற யுத்த சூழ்நிலை காரணமாக உலக நாடுகளுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது எரிபொருள் விநியோகம் கப்பல் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற எரிபொருள் விநியோகம் தடைப்படக்கூடிய வகையிலான நிலைப்பாடுகள் காணப்படுகின்ற அந்த வகையிலே இலங்கையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு வரலாம் என்ற வகையிலான நிலைப்பாடுகள் காணப்பட்டாலும் எங்களுடைய அரசாங்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரை எரிபொருளை வழங்கக்கூடிய களஞ்சியப்படுத்தல்கள் காணப்படுகின்றன. எனினும் பீதியடைந்த மக்கள் கூடியளவான எரிபொருளை கொள்வனவு செய்து எரிபொருள் தற்காலிக அல்லது செயற்கையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடும் என்ற வகையிலே நாங்கள் நேற்றைய தினத்திலிருந்து கியூஆர் நடைமுறையின் ஊடாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே எரிபொருட்களை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கியூஆர் நடைமுறையின் ஊடாக அந்த வாகன வகுதிகளுக்கு ஏற்ற வகையிலே எரிபொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தனியார் பேருந்துகள் தொடர்பான ஒரு தெளிவற்ற தன்மை காணப்படுகின்றது. ஆனால் அங்கு தெளிவாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுறவு தாபனத்தினுடைய விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. தெளிவாக தனியார் பேருந்துகள், அதாவது போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் தங்களுக்கு தேவையான எரிபொருட்களை வருகின்ற 3 நாட்களுக்கு இம்போசா டிப்போக்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வகையிலும், அதே நேரத்திலே வடக்கு மாகாணத்திலே இன்றைய தினத்திலிருந்து விசேட திட்டமாக அரசாங்க அதிபர் பணிமனைக்கு அருகில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே தங்களுக்குரிய எரிபொருளை, அதாவது டீசலை இந்த பேருந்துகள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் பிற்பாடு அவர்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே கியூஆர் நடைமுறையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட இருக்கின்றது. இதைவிட விசேடமாக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு எரிபொருள் தேவைப்பாடு காணப்படுகின்றது. அவர்களுக்கு வாரத்துக்கு 25 லிட்டர் என்ற வகையிலே டிராக்டர்களுக்கு, அதாவது உழவு இயந்திரங்களுக்கு வழங்குவதாக இருந்த போதும் இதற்கு மேலாக அவர்களுடைய விவசாய நடவடிக்கைக்கு தேவை ஏற்படும் என்ற வகையிலே அவர்களிடம் இந்த கோரிக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வவுனியா மாவட்டத்திலே சிறுபோக பயிற்சிகைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனவே அவர்களது உழவு நடவடிக்கைகளுக்கு எரிபொருட்கள் தேவைப்படும். அந்த வகையிலே அதே போல் ஏனைய மாவட்டங்களிலே ஏனைய மாவட்டங்களிலே அறுவடை நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அறுவடை நடவடிக்கைகளுக்கும் எரிபொருட்கள் தேவையாக இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு நேற்றைய தினம் நான் ஜனாதிபதியின் செயலாளருடன் கலந்துரையாடி நேரடியாக கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கின்றேன். அந்த வகையிலே அங்கிருந்து ஒரு சாதகமான பதில் இன்றைய கலந்துரையாடல் கிடைக்கப்பெறும். எனவே விவசாயிகளுக்கு மாற்றொழுங்குகள் செய்து கொடுக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும், இது உலகம் முழுவதும் இருக்கின்ற நெருக்கடி என்ற வகையிலே ஏனைய உலக நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது பல வசதி படைத்த அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட எரிபொருள் வழங்குவதிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றன. எரிபொருள் நெருக்கடியை சந்தித்திருக்கின்றன. அந்த வகையிலே அந்த நாடுகளிலே மக்கள் பாரிய வரிசையிலே இந்த எரிபொருட்களை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் அவற்றை சரியான முறையிலே கியூஆர் நடைமுறையினூடாக மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலே வழங்க இருக்கின்றோம். அத்தோடு எதிர்வரும் வாரங்களிலே வரிசையிலே அவ்வாறு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படின் அந்த வரிசையிலே நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக அவர்களுக்குரிய மலசலக்கூட வசதிகள், அதே போல் ஏனைய அவர்கள் வெயிலில் நிற்காத வகையிலே ஏற்பாடுகள் என்ற வகையிலே செய்யப்பட்டு இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் வடக்கு மாகாணத்திலே உள்ள அரசாங்க அதிபர்கள் தலைமையிலே உடனடி நாங்கள் கலந்துரையாடல்களை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வவுனியா மாவட்டத்திலே இடம்பெற இருக்கின்றது கலந்துரையாடல். அதே போல் நாளைய தினம் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற இருக்கின்றன.
அந்த வகையிலே இந்த எரிபொருள் சார்ந்த தொடர்புடைய போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள், அதே போல பிரதேச செயலாளர்கள், இராணுவத்தினர்கள், போலீசார் உட்பட அனைவரும் இந்த கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு எங்கள் மாவட்ட ரீதியாக ஏற்படுத்த இருக்கின்ற விசேட செயற்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். அதே போல எரிபொருள் நிலையங்களுக்கு போலீசாரினுடைய பாதுகாப்பு நேற்றைய தினத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே மக்கள் பீதி அடையாமல் தங்களுக்குரிய எரிபொருட்களை நீங்கள் அங்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்தோடு தொடர்ச்சியாக எரிபொருள்களை வழங்குவதற்கு சீனா, ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. சாதகமான சமிக்கைகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. எனவே அந்த நாடுகளிலிருந்தும் இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை இந்தியாவிலிருந்து வர இருக்கின்ற 2 கப்பல்கள் மின்சாரத்துக்கு தேவையான மின்சார பிறப்பாக்கிகளுக்கு தேவையான அதாவது க்ரூட் ஆயில் அவற்றினை பெற்று தருவதாக இந்தியா கூறியிருக்கின்றது. அதை ஏற்கனவே நாங்கள் கொள்முதல் செய்வதற்குரிய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் செய்திருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதற்கும் நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். ஆனால் உலகின் இந்த போர் நடைபெறுகின்ற இந்த போக்கு சற்று வித்தியாசமாக இருப்பதனால் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் வெவ்வேறு மாற்றங்களை இந்த எரிபொருள் வழங்குவதில் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நிச்சயமாக அது தொடர்பாக தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் அவ்வப்போது ஏற்படுத்தி நாங்கள் மக்களுக்கு தேவையான இந்த எரிபொருளை விநியோகிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அத்தோடு மீனவர்களுக்கு தேவையான அவர்களது படகுகளுக்கு தேவையான மண்ணெண்ணெய் விநியோகத்தையும் சீர்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையிலே இந்த வருகின்ற ஏப்ரல் மாதம் வரையும் எரிபொருட்கள் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கூறியிருக்கின்றது. அத்தோடு இந்த எரிபொருள் தொடர்பாக எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து அல்லது வேறு உலகத்தில் இருந்து வந்தவர்கள் போல எதிர்கட்சியினர் அரசாங்கத்தினை குற்றம் சாட்டுகிற நிலைப்பாடு இருக்கின்றது. இவர்களுக்கு புரியவில்லையா? உலகிலே ஒட்டுமொத்தமான நாடுகளுமே முழு உலகமுமே இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றது. இலங்கை மட்டுமல்ல, இவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதத்தை இங்கு பயன்படுத்தி கொள்கின்றார்கள். அவர்களது சந்தர்ப்பவாதம் எடுபட போவதில்லை. மக்களுக்கு தெரியும், மக்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்தமான உலகமான ஒட்டுமொத்த பிரச்சனை. இவர்கள் தங்களுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு மலிவான ஒரு அரசியலை மேற்கொள்வதற்காக இவ்வகையாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாச குழந்தையை விட மிகவும் மோசமான நிலையிலே அவருடைய மனநிலை காணப்படுகின்றது. அவர் எந்த மாற்று கிரக வாசி போல தன்னுடைய உரையிலே பல்வேறுபட்ட விடயங்களை கூறுகின்றார். நாட்டிலே QR கோட்டை நடைமுறைப்படுத்தி விட்டதாக கூறுகின்றார். அது நாங்கள் மக்களுடைய வசதிக்காக செய்திருக்கோம். மக்களுடைய எரிபொருளை பெற்றுக்கொள்கின்ற அந்த நெருக்கடிகளை ஏற்படாமல் அதை குறைப்பதற்காக நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இதை புரியாதவர் போல சிறுபிள்ளைத்தனமாக இவருடைய கூற்றுகள் இருக்கின்றன. இவர் உண்மையிலே அரசியலுக்கு பொருத்தம் இல்லாதவர் என்ற வகையிலே மக்கள் பேசிக்கொள்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எம்மை பொறுத்தவரையிலே எங்களுடைய அரசாங்கம் மக்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலே தொடர்ச்சியாக மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களை நீக்கக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை நிச்சயமாக எங்களுடைய திட்டமிடல்கள் ஊடாக நாங்கள் மேற்கொள்வோம். மக்கள் பீதி அடையாமல் எரிபொருளை கொள்வனவு செய்து சேமித்து வைக்க வேண்டும் என்ற வகையிலே ஈடுபடாமல் இருப்பது நல்லதென்று நினைக்கின்றேன். அத்தோடு மக்கள் பொது போக்குவரத்தை கூடுதலாக பயன்படுத்துவதை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஏனைய பொருட்கள் விலைவாசிகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. எனவே எது எவ்வாறு இருப்பினும் எங்களுடைய அரசாங்கம் தெளிவான நிலையிலே இருக்கின்றது. இந்த மக்களுக்கான எரிபொருள் விநியோகத்தை சரியான முறையில் வழங்க வேண்டும் என்று நிச்சயமாக பாதிக்கப்படாத வகையிலே நாங்கள் எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக எமது அரசாங்கம் வழங்கும். உண்மையிலே இந்த போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டு வந்து இலங்கை மக்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கின அந்த பெருமை எங்களுடைய கடந்த கால அரசாங்கங்களை சாரும். அவர்களுடைய அரசியலை நிலைநிறுத்தி கொள்ளவும் அவர்கள் தங்களை வளப்படுத்தி கொள்ளவும் தங்களது உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும்
பணக்காரராக்குவதற்கும் அல்லது வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக ஆக்குவதற்கும் மக்களை பலிக்கடா ஆக்கினார்கள் இந்த போதைப்பொருள் ஊடாக. அவர்களுடைய செயற்பாட்டின் காரணமாகத்தான் இந்த போதைப்பொருள் மிகவும் மோசமான நிலையிலே இலங்கையிலே வியாபித்திருக்கிறது. பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறியபடி போதைப் பொருளை முழுமையாக இந்த நாட்டிலிருந்து அழித்தொழிப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் ஜனாதிபதி தலைமையிலே விசேட செயற்திட்டத்தினூடாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த காலங்களிலே பாரிய அளவான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுவதோடு போதைப் பொருட்களை கொண்டு வருபவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அண்மையிலே 600 கிலோகிராமுக்கு மேலதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதோடு பயங்கரமான ஆயுதங்களும் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக ஆழ்கடல் தொழிலிலே தொடர்ச்சியாக வாரக்கணக்கிலே இருந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற சில படகுகள் இந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் அல்லது போதைப் பொருளை பரிமாற்றுவதில் முக்கியமாக பங்கை வகிக்கின்றது. எனவே இவற்றின் துரிதமான கண்காணிப்பு கடற்படையினருடைய அர்ப்பணிப்பான அந்த செயற்பாடின் ஊடாக நிச்சயமாக இவற்றை நாங்கள் கட்டுப்படுத்துவோம். அதே போல நாங்கள் இவ்வாறு ஆழ்கடல் மீன்பிடியிலே ஈடுபடுகின்ற படகு உரிமையாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், தயவு செய்து இவ்வகையான மோசமான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம். இது எங்களது எதிர்கால சந்ததியினரை முழுமையாக இருள் சூழ்ந்த ஒரு மிக மோசமான சூழலுக்கு தள்ளிவிடும். எனவே தயவு செய்து இந்த நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை போதைப் பொருளுக்கு எதிராக தொடர்ச்சியாக இருக்கும். அதற்கு முழு நாடுமே ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.